ஹாய். இப்போ ரெட்மி K20 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வச்சு எல்லாமே ப்ராப்பராக டச் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிப்போம். செக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ பிரைட்னஸில் இருக்குது, அதனால் அது பிரைட்னஸ் வரல. கேமரா செக் பண்ணுவோம். பேக் கேமரா ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் கேமரா எரர் வருது. ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகலை. ஃப்ரண்ட் கேமரா கழட்டிட்டு ஜஸ்ட்டு நம்ம அது ஒரு முறை அது ஸ்க்ரூ கட்டிட்டு நம்ம மேனுவலாக புஷ் பண்ணுவோம். செல்ஃபி கேமராவை புஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 முறை புஷ் பண்ணுவோம். ஏன்னா எதாவது ஜாம் ஆகிருக்கும், ஸோ அதனால் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இது செல்ஃபி கேமரா வெளியே, பாப்அப் கேமரா வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துல அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பட்ஸில் கொஞ்சோண்டு தின்னர் போட்டுட்டு அந்த இடத்துல அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் பண்ணலாம். இது சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்தது அதுதான் பண்ணணும். போர்டு கழட்டிட்டு பட்ஸில் கொஞ்சோண்டு தின்னர் போட்டு அந்த இடத்துல பாப்அப் கேமரா வெளியே எடுத்துகிட்டு பட்ஸில் தின்னர் போட்டு அழகாக அந்த ஃப்ரேமில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுவோம். இப்போ நான் மேனுவலாக 2 முறை பண்ணியிருக்கேன். செக் பண்ணுவோம். ஏதாவது ஜாம் ஆகிருக்கலாம், அந்த இடத்துல ஏதாவது டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதனால் பாப்அப் கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்குது. பார்க்கலாம். பேக் கேமரா ஒர்க் ஆகுது. இப்போ பாப்அப் கேமரா செக் பண்ணுவோம். பாப்அப் கேமரா ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துருக்கும், அதனால் அது பாப்அப் கேமரா ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அழகாக ஒர்க் ஆகுது. ஓகே. ஓகே. ஓகே, 4-5 தடவை செக் பண்ணியாச்சு. ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. போர்டு கட்ட தேவையில்லை, அப்படியே வச்சு பேக் பண்ணிவிடுவோம். நல்லா ஃப்ரேம் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்சிடி தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எல்இடி ஸ்க்ரீன் தான் வரும், ஆனால் கஸ்டமர் எல்சிடியே போட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்சிடியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். எல்இடி ரீப்ளேஸ் பண்ணால் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸோ எல்சிடி ரீப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதையும் கரெக்டாக பண்ணுவோம். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒயிட் ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன்.
பேஸ்ட்டு எல்லா ஃப்ரேம்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு கீழே பாட்டம் மட்டும் அதிகமாக அப்ளை பண்ணணும், லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். கீழே மேலே சைடில் பிரச்சனை இல்லை, கீழே மட்டும். ஏன்னா அந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் பேஸ்ட் படாமல் இருக்கணும், இல்லைனா ஆட்டோ டச் ஒர்க் ஆகும், எல்லாம் டச் ஒர்க் ஆகாது, எல்லாம் டிஸ்பிளேவே வராது, 2 நாளில் கம்ப்ளைண்ட் வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நான் ஃப்ரேமில் கீழே பேஸ்ட் போடுற வீடியோ சரியாக தெரியல, பட் பிரச்சனை இல்லை. ஃப்ரேமில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்க, பின்னாடி கீழே மட்டும். பேஸ்ட் போட்டு அதுக்கு மேலே உட்கார வச்சுட்டேன் டிஸ்பிளே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணி சிம் போட்டு ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்பீக்கர், மைக் ரிங்கர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடணும். டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தான் தருவேன், எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்ட்டு. ஏன்னா கஸ்டமர் பக்கத்துலேயும் இருப்பாங்க, லாங்லேயும் இருப்பாங்க, போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே நானே ப்ராப்பராக 2 நிமிஷம் செக் பண்ணிவிட்டு கையில் தந்துடுவேன். ரப்பர் பேண்ட் வந்து இன்னும் போடணும். நான் சும்மா இப்போ போட்டிருக்கேன், பேஸ்ட் போட்டு ஜஸ்ட்டு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் போடணும்.